பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தவேக தலைவர் விஜய் உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற அடிப்படையிலேயே தவேக செயல்படும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். தவேக தலைமையிலான கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் பகுதி மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க விஜய் வலியுறுத்தல். தவறினால் பரந்தூர் மக்களுடன் தான் தலைமைச் செயலகம் வந்து முறையிட நேரிடும் என பேச்சு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும். தவேக செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவையும் சாடிய விஜய். சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம் மக்களை அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பாஜக பிளவுபடுத்துவதாக விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை அவதூறு செய்து அரசியல் செய்ய நினைத்தால் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பேச்சு. தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. விஜய் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஏற்றுக்கொள்ளாதது விஜயின் முடிவு என்றும் பேட்டி. அது என்னுடைய வேண்டுகோள், அவருடைய விருப்பம் அது இல்லை. அது நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவேகாவின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த முடிவு. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மக்களை விஜய் சந்திப்பார் என்றும் அறிவிப்பு. அஜித்குமார் கொலை வழக்கில் அரசு மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை. மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது உடல்நிலை எப்படி இருந்தது என கேள்வி. நகை திருட்டு புகாரில் 15 நிமிடங்கள் விசாரித்த பின் விடுவித்திருந்த திருபுவனம் காவலர்கள் அன்றிரவே சிறப்பு படை விசாரணை என அழைத்து தாக்கிய நிலையில் அதற்கு உத்தரவிட்டது யார் என கேள்வி. திருபுவனம் அருகே காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல். தமிழ்நாடு அரசு கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. பாஜக ஆதரவாளராக சமூக வலைதளங்களில் அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள நிகிதா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். புகைப்படம் எடுத்துக் கொண்டதால் யாரையும் யாருடனும் தொடர்பு படுத்தி பேச முடியாது. மோசடி புகாரில் சிக்கிய நிகிதா அண்ணாமலையுடன் இருப்பது போன்ற படம் குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். எங்கள்கிட்ட எடுப்பீங்க, பேட்டி எடுத்து முடிஞ்சு போட்டோ எடுப்பீங்க, பட் உங்களுடைய பின்னணி என்னங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தவேக தலைவர் விஜய் உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம்.
கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற அடிப்படையிலேயே தாவேகா செயல்படும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். தாவேகா தலைமையிலான கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் பகுதி மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க விஜய் வலியுறுத்தல். தவறினால் பரந்தூர் மக்களுடன் தான் தலைமைச் செயலகம் வந்து முறையிட நேரிடும் என பேச்சு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும். தாவேகா செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவையும் சாடிய விஜய். சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம் மக்களை அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பாஜக பிளவுபடுத்துவதாக விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை அவதூறு செய்து அரசியல் செய்ய நினைத்தால் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பேச்சு. தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. விஜய் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஏற்றுக்கொள்ளாதது விஜயின் முடிவு என்றும் பேட்டி. அது என்னுடைய வேண்டுகோள், அவருடைய விருப்பம் அது இல்லை. அது நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த முடிவு. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மக்களை விஜய் சந்திப்பார் என்றும் அறிவிப்பு. அஜித்குமார் கொலை வழக்கில் அரசு மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை. மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது உடல்நிலை எப்படி இருந்தது என கேள்வி. நகை திருட்டு புகாரில் 15 நிமிடங்கள் விசாரித்த பின் விடுவித்திருந்த திருபுவனம் காவலர்கள் அன்றிரவே சிறப்பு படை விசாரணை என அழைத்து தாக்கிய நிலையில் அதற்கு உத்தரவிட்டது யார் என கேள்வி. திருபுவனம் அருகே காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல். தமிழ்நாடு அரசு கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. பாஜக ஆதரவாளராக சமூக வலைதளங்களில் அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள நிகிதா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். புகைப்படம் எடுத்துக் கொண்டதால் யாரையும் யாருடனும் தொடர்பு படுத்தி பேச முடியாது. மோசடி புகாரில் சிக்கிய நிகிதா அண்ணாமலையுடன் இருப்பது போன்ற படம் குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். எங்கள்கிட்ட எடுப்பீங்க, பேட்டி எடுத்து முடிஞ்சு போட்டோ எடுப்பீங்க, பட் உங்களுடைய பின்னணி என்னங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இல்லையா?